இப்போ நம்ம மெயின் ஸ்டீல் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்ததாக பர்லின் ட்ரா பண்ணலாம். ஸ்டீலில் போயிட்டு பீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்லினோட நேம் வந்து நம்ம P1 வச்சுக்கலாம். ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா லைசாட்டுன்னு இருக்குது. அதனால் LYSன்னு போட்டு ஸ்டார் போட்டு ஃபில்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லைசாட் ப்ரொஃபைல் மட்டும் தனியாக ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ இதில் லைசாட் ப்ரொஃபைலில் C செக்ஷனில் போயிட்டு C219 தான் நம்மளோட ப்ரொஃபைல். அதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஓகே கொடுத்திங்கன்னா அப்ளை ஆகிடும். மெட்டீரியல் கிரேட் வந்து G415 கொடுத்துக்கோங்க. கிளாஸ் வந்து 81 டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் எல்லாமே டைப் பண்ணியாச்சு. பார்ட் ப்ரிஃபிக்ஸில் PR கொடுத்துக்கலாம். இல்லை இது லூஸ் பார்ட்னால எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அசம்பிளி ப்ரிஃபிக்ஸில் கேபிட்டல் PR கொடுத்துக்கோங்க. ரொட்டேஷன்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மெம்பர் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் மெம்பர் ட்ரா பண்ணுறேன். ஆல்ரெடி ஒர்க் பிளேன் எல்லாமே செட் பண்ணதுனால எனக்கு வந்து மெம்பர் வந்து டாப்பில் தான் ட்ரா இருக்குது. இப்போ இதோட ஓரியன்டேஷன்ஸ் நம்ம செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி நான் இதை பீமோட டாப்பில் வைக்கிறேன். இப்போ நான் இந்த பீமோட டாப்பில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது பீம் பார்த்திங்கன்னா ஸ்லோப்டாக இருக்கா, ஸோ அதனால வந்து பர்லினை செலக்ட் பண்ணி ரொட்டேஷனில் இந்த ஸ்லோப்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரொட்டேஷன்ஸில் பார்த்திங்கன்னா 5 டிகிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிடும். ஸோ வந்து பீம்க்கு ஏற்ற மாதிரி பர்லினும் ரொட்டேட் ஆகிடுச்சு. இதை நான் காப்பி பண்ணி நான் எண்ட் ஆஃப் த பீமில் நான் வைக்க போகிறேன் ரைட் ஹேண்டில். ஸோ வந்து எப்போவுமே நீங்கள் பர்லினை வந்து டுவர்ட்ஸ் த ஸ்லோப் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பீமோட எட்ஜில் வச்சுட்டேன். 100 mm மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 100 mm நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட்லேயும் ஓரியன்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். ரைட் ஹேண்டில் ஓரியன்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அதே மாதிரி நம்ம 100 mm மூவ் பண்ணி வைக்க போகிறோம். பீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. 100 mm கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகிடும். ஆல்ரெடி ஒர்க் பிளைன் செட் பண்ணதுனால 100 mm எக்ஸில் கொடுத்தாலே மூவ் ஆகிடும். இப்போ நான் மூவ் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிடில் இருக்கிற பர்லின் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நீங்கள் கார்னர் ஏதாவது ஒரு கார்னர் பர்லினை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸை ஈக்குவல் டிஸ்டன்ஸாக பிரிச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1074 கிடச்சிருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அது நம்பர் ஆஃப் பர்லின்ஸ் வந்து நம்ம 4 கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பர்லின்ஸ் எல்லாமே ட்ரா ஆகிடுச்சு. ஃபேஷியா பர்லின் மட்டும் பெண்டிங் இருக்குது. நம்ம அதையும் ட்ரா பண்ணிடலாம். லாஸ்ட் பர்லினை செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி லீனியர் கொடுத்து காப்பி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபேஷியா பர்லின் எட்ஜில் வரதுனால 200 mm கொடுத்துட்டு நம்ம எட்ஜில் காப்பி பண்ணி வச்சிட்டோம். தேவையில்லாத பீமெல்லாம் டிலீட் பண்ணிட்டோம். இப்போது ஃபேஷியாவுக்கு பர்லினோட ப்ரொஃபைல் கொடுக்கணும். நம்ம ஜஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சதுனால ஃபேஷியா பர்லினோட ப்ரொஃபைல் இருக்காது. இப்போ அதுக்கு என்ன பண்ணோன்னா ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு லைசாட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. FPBன்னு செலக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபேஷியா பர்லின் மட்டும் ஃபில்டர் ஆகிடும். இதில் FPBயில் 219 கொடுத்து டிகிரி வந்து 5 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா பீமோட ஸ்லோப் அதுதான். இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு மாடிஃபை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியா பர்லின் வந்துச்சு. சில டைம் ரொட்டேட் ஆகிருக்கும். அது வந்து நீங்கள் ரொட்டேஷனில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லைனா ஸ்வாப் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிங்கன்னா ஒர்க் பாயிண்ட் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஓரியன்டேஷன் செட் ஆகிடும். இதை நீங்கள் மூவ் பண்ணி பீமோட ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹாரிசான்டல் பர்லினுமே ட்ரா பண்ணியாச்சு. வெர்டிக்கல் பர்லின் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இப்போது பர்லினை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்து மிடில் மவுஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்லின் ட்ரா ஆகிடுச்சு. இதோட ஓரியன்டேஷன்ஸ் நம்ம எப்படி செட் பண்ணலான்னா வந்துட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சாலே போதும். இப்போ நான் இது வந்து பீம் ட்ரா பண்ணிவிட்டேன். ஓரியன்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டோட பர்லின் வந்து ஓரியன்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். 2 பீமுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஒர்க் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லைனில் வந்துடும். அப்புறம் ஒர்க் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மூவ் லீனியர் கொடுத்து நீங்கள் டிசைட் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒர்க் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரொட்டேட் ஆகிருக்கு. இந்த ரொட்டேஷன் வந்து நம்ம 0 கொடுத்தோன்னா கிளியராக வந்துடும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் மூவ் பண்ணி நீங்கள் டிசைட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஸ்லோப்பில் அட்ஜஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போது நம்ம எல்லா மெயின் ஸ்டீல் வித் பர்லினும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸ்டிக் மாடலிங் ஓவர்.